ஆ, எல்லாரும் உற்சாகமா இருக்கீங்களா? உற்சாகமா இருக்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஓகே. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த சில வாரங்களாவே நம்முடைய போதகர் என்ன பண்ணார்? எபேசியர் 5ஆம் அதிகாரம் நமக்கு போதித்தார். நாம் அதிலிருந்து என்ன கற்றுக்கொண்டோம்? நம் வாழ்க்கையில அது இந்த வசனங்கள் மூலியமா நம்ம என்ன கடைப்பிடிக்கணும் என்பதை தெரிந்து கொள்றதுக்காக இந்த வாய்ப்பை தந்த முதலாவதாக போதகர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த இந்த அதிகாரத்தில் என்ன முதலாவது சொல்லப்படுகிறதுனா திருமணத்தை பற்றி. இது திருமணம் ஆகியவர்களுக்கு மிக முக்கியமாகவும், திருமணம் ஆக போகிறவருக்கு வருகின்ற காலகட்டத்திற்கு முக்கியமாகவும் கருதப்படுகிறது. ஓகே, நம்ம இந்த டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் உண்டாக்கப்பட்டோம். அது எப்படி என்பது பார்த்தீங்கன்னா, நம்ம போதகர் சில வாரங்களாக சொல்லியிருந்தார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. பிதா, குமாரன், பரிசுத்த 3 பேருமே ஒன்று தான். ஆனாலும் அவங்களுக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அதாவது ஒரு மீட்டிங் மாதிரி ஒரு நடந்துட்டுருக்குது. அது என்ன நம்ம வாசிப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடுவார்கள் என்றார். ஸோ அந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி கான்வர்சேஷன் பண்ணி இந்த மாதிரி நம்ம மனுஷனை உண்டாக்குவோன்ட்டு அப்படிப்பட்டு உருவாக்கப்பட்டவர்கள் தான் நாம் அனைவரும். அப்புறம் என்ன பண்ணுறாரு, மனுஷன் தனிமையாக இருக்கிறது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவோமாக என்று ஆண்டவர் கருதுகிறார். அது 5 பாயிண்ட்ஸில் நம்ம பார்த்தோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, மனிதனிடத்தில் தனிமை போக்குவதற்காக. இரண்டாவது, பிள்ளைகள் பழகி பெருக வேண்டும். மூன்றாவது படியாக, கணவன் மனைவி ஒரே மாம்சமாக ஒன்றாக இருக்க வேண்டும். நான்காவது பார்த்தீங்கன்னா, சுவிசேஷத்தை குடும்பத்தில் பகிரவும். ஐந்தாவது, ஆவிக்குரிய வாழ்க்கை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மனிதன் தனிமையை போக்குவதற்காக. ஓகே, நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, சாரி ஒரு நிமிஷம், 2:18. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவோம் என்றார். ஏன் ஆண்டவர் ஏற்ற துணையை உண்டாக்குவோம் என்று பார்த்தீங்கன்னா, அவர் தனிமையாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் லோன்லியாக ஃபீல் பண்ணுறார். லோன்லியாக இருந்ததை கன்சிடர் பண்ணி என்ன பண்ணார், அவங்களுக்கு ஏற்ற துணை, மனிதனுக்கு ஏற்ற மனுஷியை நம்ம உருவாக்குவோமாக என்று தீர்மானித்து. எதுக்காக பார்த்திங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கு ஒரு துணை அவருக்கு வேணும். அதுக்கப்புறம் எல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டவங்க தான் மனுஷி. அப்படி தான் மனுஷி உருவாக்கப்பட்டாங்க. வாசிப்போம் 2:21. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தம் மனுஷனால் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். இப்படி தான் தேவன் மனுஷனையும் மனுஷியும் உருவாக்கினார். நான் இது ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் நான். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பிள்ளைகள் பழகி பெருக வேண்டும். பிள்ளைகள் எப்படி நம்ம ஜென்ரேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வாசிப்போம். ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழகி பெருகி பூமியை நிரப்புங்கள், அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாகின்ற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆளக்கடுவீர்கள் என்று அவர்களை ஆசிர்வதித்தார். அப்படி தான் நம்ம ஆதாம் ஏவாள் மூலியமாக ஜென்ரேஷன் அது அப்படியே தொடர்ந்து வந்துட்டே இருந்தது. மூணாவது பார்த்தீங்கன்னா, முக்கியமான பாயிண்ட், கணவன் மனைவி ஒரே மாம்சமாய் ஒன்றாய் இருக்க வேண்டும். மாம்சம் என்பதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெப்ரே மொழியில் ஒரு அர்த்தத்திற்கான பின்னணி நம்ம போதகர் முன்னாடி நமக்கு சொல்லியிருக்காரு. அகைன் நான் ரீகால் பண்ணுறேன். வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா, ஆதாம் என்னிடத்தில் ஏதோ மிஸ் ஆகுது, அதாவது என்னிடத்தில் ஏதோ குறைவு பட்டிருக்கிறது, என்னிடத்தில் ஒரு வெற்றிடம்பு உண்டாயிருக்கிறது, அந்த வெற்றிடம்பை
நிரப்பக்கூடியவள் நீ என்று சொல்கிறார். ஆதாம் வந்து ஏவாளை பார்த்து சொல்கிறார் என்று வேத வல்லுநர்கள் வந்து இதை வந்து உரையாடி இருக்கிறாங்க. ஓகே, எபேசியர் 5:22 யாருன்னா வாசிக்கிறீங்களா? மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். ஓகே, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல. ஏன் மனைவி வந்து அன்பு கூறலாம், ஹஸ்பண்ட் வந்து கீழ்ப்படியலான்னு என்று நம்ம ஆப்போசிட்டாக வச்சுக்கலாம். ஆனால் வந்து வேத வார்த்தையிலே என்ன சொல்கிறதுனா ஆதியாகமத்திலே நம்ம பார்க்கிறோம். ஓகே, இதில் இந்த வசனத்தின் மூலிமா நான் புரிஞ்சுக்கிட்ட வந்து நான் சொல்கிறேன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறேன். முதலாவது தேவன் படித்த முதல் கணவன் மனைவி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் தான். ஓகேவா? மனைவிகளே புருஷருக்கு கீழ்ப்படிங்கள், புருஷர்களே மனைவிக்கு அன்பு கூறுங்கள். இதை பற்றி தான் நான் சொல்கிறோம். ஆண்டவர் படித்த முதல் கணவன் மனைவி ஆதாம் ஏவாள். ஆண்டவர் வந்து ஆதாம் ஏவாளை உருவாக்கி தோட்டத்தில் உள்ள ஜீவ விருஷத்தை சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டால் சாகவே சாவா என்று சொன்னார். ஆனால் வந்து ஏவாள் என்ன பண்ணாங்க, சர்பத்தின் பேச்சை கேட்டுட்டு அந்த விருட்சத்தை வந்து சாப்பிட்டாங்க. அதை வச்சு சாப்பிட்டாங்க. அது எல்லா ஸ்டோரியும் உங்களுக்கு தெரியும். ஏவாள் தேவனுடைய வார்த்தைக்கு அங்கே தான் ஸ்டார்டிங்கில் கீழ்ப்படியாமல் போனது. அதாவது அந்த ஆதியாகமம் அதிகாரத்தில் அந்த சர்பத்தின் பேச்சை கேட்டாங்க, ஆனால் ஆண்டவருடைய பேச்சை கேட்காம கீழ்ப்படியாமல் போனதுனால இப்போ வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் ஆனது தான் இந்த கீழ்ப்படியாமை. இப்போ தெரியுது நம்மளுக்கு எங்கே கீழ்ப்படியாமை ஆரம்பிச்சது என்றது கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. மேபி ஆதாம் சொல்லியிருக்கலாம், இந்த ஃப்ரூட்ஸை வந்து நீ சாப்பிடாதன்னு சொல்லியிருக்கலாம். அங்கே வந்து என்ன இருக்குது, ஏவல் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல, ஆதாமுக்கும் செவி கொடுக்கல. ஆதாமோட வார்த்தைக்கும் செவி கொடுக்கல, தேவனுடைய வார்த்தைக்கும் ஏவாள் செவி கொடாமல் போனதுனால கீழ்ப்படியாமை உருவாக்கி இருக்கிறது. இதுதான் வந்து கீழ்ப்படியாமைன்னு பார்க்குறோம். மனைவிகள் புருஷர்களே அன்பு கூறுங்கள் என்பது. மேபி ஆதாம் வந்து ஏவாள் மீது அதிக அன்பு வச்சதுனால அவங்க வந்து சாப்பிடாமல் தடுத்திருக்கலாம், நீ சாப்பிடாதன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆதாமுக்கு வந்து ஏவாள் மீது இருக்கிற அன்பு வந்து குறைவுபட்டுடுச்சு. ஆண்டவர் சொன்னார், இது சாப்பிட்டா நீ இறந்து போயிடுவான் என்று சொல்லியும் ஆதாம் வந்து தடுக்கல. இது வந்து என்னோட பாயிண்ட் தான் நான் சொல்கிறேன். ஆதாம் ஏவாள் 2 பேருமே என்ன பண்ணாங்க, தேவனுடைய வார்த்தைக்கு அன்பும் கீழ்ப்படிதலும் கம்மியாக இருந்தது. எனவே இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் பவுல் வந்து ஆதியாகமம் புஸ்தகத்திலேயே இருந்து மனைவிகளை கீழ்ப்படியுங்கள், புருஷர்களே அன்பு கூறுங்கள் என்று சொல்கிறார். இது கணவன் மனைவிக்கு மாத்திரமல்ல, நம் தேவன் மேல் அன்பும் கீழ்ப்படுதும் மிக முக்கிய அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் நம் ஆவிக்குரிய ஜீவத்திலும் அதிகமாய் காணப்பட வேண்டும். கணவன் மனைவிக்கும் ஆண்டவருக்கும் இடைப்பட்ட அன்பும் கீழ்ப்படிதலுமே ஆதாம் ஏவாளுக்கு இல்லாத போயிடுச்சு. ஸோ நம்ம வருகின்ற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி மாத்திரமல்ல, கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள அன்பும் கீழ்ப்படிதலும் மிக முக்கியமும் அவசியமாய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லும் பொழுதே சபைகளுக்கும்னா சபை என்பவர் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம தான். கணவன் மனைவிக்கும் சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, அன்பும் கீழ்ப்படிதுமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உரைத்திருக்கிறதை பவுல் மூலியமாக நம்ம வந்து எபேசியர் அதிகாரத்தில் நம்ம பார்த்துருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென்.